கழக உறுப்பினர் சாப்பாடு சாப்பிட்டா கெட்ட கிருமிகளோட அளவு கூடி நல்ல கிருமிகளோட அளவு குறையும். அப்பதான் எங்களோட வாயெல்லாம் நாங்க இந்த பன்சேனை பிரதேசத்தில் ஒரு வைத்திய முகாம் ஒன்று, இலவச வைத்திய முகாம் ஒன்று ஒருங்கிணைத்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தோம். அதுக்கு எங்களுக்கு முதலாவதாக பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் டாக்டர் திரு முரளீஸ்வரன் அவர்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்கி அனுமதி வழங்கி இந்த ஏற்பாடுகள் செய்வதற்கு முதற்கண் எங்களுக்கு ஒத்துழைப்பையும் அனுமதியையும் வழங்கியதற்காக அவர்களுக்கு மிகப்பெரிய கடன்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அடுத்தது அவர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியை தொடர்பு கொண்டு அது மட்டுமில்லாமல் பிரதேச செயலாளர் மண்முனை வவுனதீவு பிரதேச செயலாளரையும் தொடர்பு கொண்டு அது ஊடாக நிறைய ஒத்துழைப்புகளையும் இந்த இலவச வைத்திய முகாம் திறம்பட நடத்துவதற்கு எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து எங்களது கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு வைத்திய முகாம் ஒன்று செய்கிறான்னு சொன்னால் நமக்கு தேவையான நிறைய மருத்துவ உதவிகள் நமக்கு தேவை. அதை எங்களுக்கு முன் வந்து எங்களது சக கழகமாக இருந்த ஹெரிட்டேஜின் அங்கத்தவர் ஜேசன் ஒரு தொகை மருந்தை நமக்கு அன்பளிப்பு செய்திருந்தார். அத்துடன் எங்களது கழக உறுப்பினரான டாக்டர் விதுஷ் மற்றும் எங்களது கழக உறுப்பினரான டாக்டர் லிசி பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்ததன் பிரகாரம் நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு திறம்பட செயற்படுத்துவதற்கு எங்களால் இயலுமானதாக அமைந்திருந்தது. அத்துடன் இங்கே வருகை தந்திருந்த அனைத்து மக்களுக்கும் நான் முதற்கண் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களால் முடிந்த அளவு மருத்துவ வசதிகள், மருத்துவ சேவைகள், உங்களுக்குரிய மருத்துவ ஆலோசனைகள் இன்றைக்கு எங்களால் வழங்கப்படும். நோய்கள் இருக்கு வாய்ப்புள்ள, ஆனால் மிக முக்கியமான 3 நோய்கள் இருக்கு. சரியா? முதலாவது நோய் வந்து சூத்தப்பல்லு, ஓட்டப்பல்லு, பூச்சிப்பல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு என்னன்னு சொல்றீங்க? ஓட்டப்பல்லுனா சொல்றீங்க, பூச்சிப்பல்லுனா சொல்றீங்க. என்னன்னு சொல்றீங்க? ஓட்டப்பல்லு. ரைட், ஓட்டப்பல்லு. இந்த ஓட்டப்பல்லு வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க இனிப்பு. இனிப்புனா எப்படி? இனிப்பு அள்ளி திங்கிறோமா? நாம எப்படி சாப்பிட்றோமா? இல்லை. என்னதை சாப்பிட்றோம்? டாஃபி, சாக்லேட், பிஸ்கட். நாங்கள் யாரா இருந்தாலும் டோஃபியோ இனிப்பு சாப்பாடுகள் ஏதாவது சாப்பிட்டா எங்களுக்கு சூத்தப்பல்லு பிடிக்கும்.